ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த நாட்களை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் திருச்சபை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆதார வசனத்தையும் நம்ம எடுத்துப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29, 30. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனம் பார்க்க போகிறோம். நம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி, அதில் நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கும்படி நீர் பாராட்டி கொடுத்த எங்களுக்கு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் உடைய வசனத்துக்கு ஒரு கூட்டத்தை நீர் உருவாக்குகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மகத்துவமுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வரட்டும். அவைகளை நாங்கள் ஆவலாய் உட்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷமாகிய உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தட்டும். எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் பேசுவீராக, ஈடுபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக சபைக்கு உபத்திரவம் என்பது இந்த கடைசி காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருக்குது. அதாவது சபை உபத்திரவத்தில் தான் ஆரம்பிச்சிச்சே. இப்போ நம்முடைய ஆண்டவர் கல்வாரியில் தான் சபை ஆரம்பிக்குது. நம்முடைய ஆண்டவருடைய விழாவில் தான் குத்துறாங்க. அது ஒரு ஞானார்த்தம் என்னென்னா, ஏன் விழாவில் குத்தப்பட்டதுன்னா, அங்கே தான் மணவாட்டி சபையை ஆண்டவர் எடுக்கிறார். முதலாம் ஆதாமுடைய விழாவில் குத்தி ஏவாளை எடுத்தது போல இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குத்தும் போது புதிய ஏற்பாடு சபை பிறக்கிறது. அங்கே தான் ஆண்டவர் எடுக்கிறாரு. ஸோ நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கும் போதே உபத்திரவத்தில் ஆரம்பிக்குது. இப்போ ஆதாமுடைய ஆரம்பம் மகிழ்ச்சி, ஏதேன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். இயேசுடைய ஆரம்பம் கெத்சமனே. கெத்சமனே அப்படின்னு சொன்னால் ஆலையில் ஒலிவ பழம் பிழிகிற இடம்னு அர்த்தம். பிழிகிற மாதிரி அங்கே அவர் பிழிகிறாங்க, அதனால தான் அவர் அங்கே போனார். ஸோ நம்மளது ஆரம்பமே உபத்திரவத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த உபத்திரவம் என்பது சபைக்கான கடைசி கால அடையாளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அல்ல அடையாளம். கடைசி காலத்தில் சபை எல்லா காலத்திலும் உபத்திரவத்தை சந்திருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு, அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு, அப்புறம் ரோமர்கள் கையில், அதுக்கப்புறம் 10 ரோம ராஜாக்கள் கையில், வெரி ஒஸ்ட் டேஸ் அதெல்லாம். அதற்கு பிறகு பார்ப்பரசர் கையில், அதற்கு பிறகு கம்யூனிசம், நாசிசம், ஃபேசிசம், மற்ற மதங்கள், இப்படி எல்லாத்தையும் சந்தித்து நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ உபத்திரவம் என்பது சபைக்கு புதிதானவைகள் அல்ல. கடைசி காலத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இப்போது ஆன்டி கிரைஸ்டோடைய பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆன்டி கிரைஸ்டோடைய 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த உபத்திரவம் என்பது சரீர பிரகாரமான உபத்திரவத்தை குறித்து தான் நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறாங்க. சரீர பிரகாரமான உபத்திரவத்தில் சபை நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். அடிக்க தான் சபை ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அந்த உபத்திரவத்தை குறித்து அங்கே சொல்லப்படவே இல்லை. சரீர பிரகாரமாயும் உபத்திரவம் இருக்கும். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய உபத்திரவம் தான் நமக்கு. இப்போ நீங்கள் 7 சபைகளுக்கு எழுதும் போது கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிபுலேஷன் இருக்குது. அதை பற்றி தான் ஆண்டவர் அதிகமாக எழுதுறார். இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். மந்தைங்கிறது சபை, சபையை தப்ப விடாத ஓநாய்கள். ஓநாய் என்பதற்கு என்ன விளக்கம்னா, கள்ள உபதேசம், டாக்ட்ரினல் வைஸ். ஸோ சபைகளுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரியதான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டாக்ட்ரின், உபதேசம். எனக்கு ஆரம்பத்தில் எங்கள் ஊழியர்கள் சொல்லி கொடுத்தது என்னென்னா, எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபதேசம் என்பது ஒரு விதமான பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். இப்போது ஆண்டவர் ஒரு உபதேசத்தை ஏதேனில் கொடுக்குறார், ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? இதை நீ சாப்பிடாத அப்படிங்கிறது பிரமாணம். மற்றதை சாப்பிடு, அது பிரமாணம். இப்போ ஆதாம் எதை சாப்பிட வேணான்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாரு? சர்பத்தினுடைய உபதேசம். புசிக்கும் நாளே நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு அவன் சொன்னான். அந்த உபதேசத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. முதல் சபை வீழ்ச்சி அடைகிறது. ஸோ இதான் விஷயம்.
அதே மாதிரி தான் இன்னைக்கும் சபைக்குள்ள உபதேசம் வரும், பக்க வழியாய் நுழையும். இப்போ இவர் இங்கே பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்க வழியாய் உள்ளே நுழைகிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இப்படி கள்ள போதகர்கள் பக்க வழியாய் நுழைவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ சபைக்குரிய உபதேச கோளாறுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது சரியான உபதேசத்துக்கு அகைன்ஸ்டாக நிறைய உபதேசங்கள் இருக்குது. வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்ச நிறைய உபதேசங்கள் இருக்குது. உதாரணமாக ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து மட்டுமே பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அது ஒரு உபதேசம். இன்னொரு உபதேசம் இருக்குது, ஜெகோவா விட்னஸ். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குமாரன்னு கூட ஒத்துப்பாங்க, தேவன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இன்னொன்று இருக்குது, அந்த பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இல்லை. அப்போ ரீசெண்டாக என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சபை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவும் குமாரனும் இப்போ பரலோகத்தில் இருக்காங்க, இப்போ அவங்க இங்கே கிடையாது, இங்கே வெறும் பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்ச உபதேசங்கள். மார்மன்ஸ் இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் நமக்கு தெரிஞ்சது இருக்குது. இப்போ நமக்கு தெரியாத சில உபதேசங்களை இப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைபிளில் கொடுத்துருக்கிற உபதேசம் அது சபைக்கு வரும்னு பைபிள் சொல்லுது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் சபைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது, கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-2 அவர் சொல்கிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியும் மனுஷர்கள் தற்பிரியராயும். இந்த 2, 3, 4, 5 வசனத்தில் இருக்கிறத நீங்கள் அப்புறமா படிச்சு பாருங்க. இன்னைக்கு இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு தனி பைபிள் ஸ்டடியை எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் இதில் வச்சுக்கிட்டு அப்படியே தனி பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். அதாவது 2 தீமோத்தேயு 3, 1, 2, 3, 4, 5 வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். தற்பிரியம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா செல்ஃபி, தனக்குத்தானே பிரியம், எல்லா கோணத்தில் எடுக்கிறது. அதுக்கடுத்து பணப்பிரியராய், அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பாமல், மிக முக்கியமாக சபைக்கு சொல்லப்படுகிற பிரச்சனை என்ன, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று வேதம் சொல்லுது. அந்த மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 7 சபைகள் இருக்குது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த குறிப்பாக 7 சபைகளில் 3 விதமான உபதேச கோளாறுகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சபைக்கு விரோதமாக எழும்பி வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அந்த 3 விதமான உபதேசங்களை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன 3 விதமான உபதேசம், எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. எபேசு சபை நிக்கோலாய் மதஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கோலாய் மதஸ்தாரோடைய உபதேசத்தை அது வெறுக்கிறது, கிரியைகளை. ஆனால் அதே காலத்தில் பெர்கமு சபை, 3வது சபை பெர்கமு, 15வது வசனம், 2:15 வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னெடுத்தல் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். எபேசில் கர்த்தர் வெறுக்கிற ஒரு உபதேசம், அதை எபேசுவும் வெறுக்குது, அவங்களும் அந்த உபதேசத்தை கடிஞ்சு கொள்றாங்க. ஆனால் 3வது சபை பெர்கமுல பார்த்தா அந்த உபதேசம் வந்துருச்சு, ஸ்டில் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் இன்னும் அந்த உபதேசத்தை வெறுக்கிறாரு. ஆனால் எபேசுக்குள்ள வெறுக்கப்பட்ட அந்த உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் எங்கே வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பெர்கமுக்குள்ள வந்துருச்சு. இந்த உபதேசத்தை பற்றி பார்க்க முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கள்ள உபதேசம் என்பது ஏதோ அந்தந்த ஜெனரேஷனில் எழும்புறது மட்டும் இல்லை, 2000 வருஷமாக இருக்கிறதும் இருக்கு. 2000 இயர்ஸ் கல்ஸ் இருக்காங்க. இந்த பிசாசுகிட்ட நாம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன பிசாசுகிட்ட நாம கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்டே அது இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறத கற்றுக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ காரியங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. தாழ்மையின் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், பொறுமையை கற்றுக்கணும், அன்பாக இருக்கிறது எப்படி கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும். ஆனால் பிசாசுகிட்டையும் ஒரு சில விஷயம் இருக்குது, அது நம்ம ஆண்டவர்கிட்டையும் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆத்மாவை மோசம் போக்குறதுக்கு அல்லது அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவன் எடுக்கிறதான முயற்சி, சோர்ந்தே போக மாட்டான். உதாரணமா, மோசே பிறக்கும் போது கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அங்க ஆரம்பிச்சு மோசே அவன் எந்த இடத்துல ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா 120வது வருஷத்தில் ஜெயிச்சிருவான். கோபம் கொண்டு அவர் கண்மலையை அடிச்சிருவார். அவன் பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான் அப்படின்னு யூதால வாசிக்கிறோம். அப்போ 120 வருஷம் ஒருத்தரை ட்ரை பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் பிறக்கும் போது ஆரம்பிச்ச அதுக்கப்புறமா எத்தனை தடவை அவளை கொலை செய்ய பார்த்தார்கள் வந்துகிட்டே இருக்கும். கடைசியா கொல்கத்தால கொலை செய்வார்கள். இடைப்பட்ட காலம் 33 வருஷம். ஸோ இந்த 33 வருஷமும் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவன் ஒரு ஆத்மாவை கொல்லவும் அழிக்கவும் நினைக்கிறான்னா அது பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அது மேலே அவனுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எபேசு சபையில் இந்த உபதேசத்தை அவன் ஆரம்பிக்கிறான். எபேசு, சிமிர்னா, பெர்கமு 3வது சபை காலத்தில் போய் அதை சக்ஸஸ் பண்ணுறான், சபைக்குள்ளே கொண்டாந்துடுறான். முதல் சபையில் தடுக்கப்படுது, 3வது சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 சபையின் காலத்திலும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப சபை என்ன பண்ணிருக்கணும்? 3 காலத்திலும் அதை எதிர்த்து கொண்டே இருக்கணும். ஒரு காலத்தில் எதிர்க்கிற சபை ஒரு காலத்தில் அதை அக்செப்ட் பண்ண தொடங்கிருச்சு. இது சபைகிட்ட இருக்கிறதான வீக்னஸ். நம்முடைய மூதாதையர்கள் காலத்தில் சில உபதேசம் கடினமாய் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை அன்னைக்கு உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்த உபதேசம் எல்லாம் என்னவோ படிப்பறிவில்லாத ஊழியக்காரர்கள் சொன்னது போலவும், இன்னைக்கு இருக்கிறவர்கள் பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால, பைபிள் காலேஜ் முடிச்சதா தப்புன்னு சொல்லல, பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால அந்த உபதேசம் எல்லாம் குப்பை மாதிரியும் தெரியுது. நான் சொல்லுவேன், நாம் இன்னைக்கு படிச்சு விட்டு செய்கிற காரியத்தை அவர்கள் அன்னைக்கு படிக்காமல் ஆவியில் செய்தார்கள். பாருங்க, அவங்க எதனால இயேசு கிறிஸ்துனுடைய சிலையோ அல்லது அவருடைய போட்டோவையோ எதிர்த்தாங்கன்னு தெரியாது. ஸ்பிரிட்ல எதிர்த்தாங்க. சபைகளுக்குள்ள, வீடுகளுக்குள்ள அதை வைக்கக்கூடாது, இயேசு பார்த்துட்டு போட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்போ? நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இயேசு போட்டோ வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம். என்ன ப்ரூஃப் கொடுக்குறோம்? அந்த இயேசுவோடைய மாடல் யாரு, யாரை வச்சு வரைஞ்சாங்க, எத்தனாம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டது, அது வந்து இயேசு கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரு, எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரோம். இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய இயேசுநாதர் படத்துக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயேசுநாதர் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், எல்லாத்தையும் கொண்டு வரோம். அப்படி வரும்போது அது இயேசுநாதர் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அப்படி சொன்னாலுமே கேட்காத ஒரு குரூப் இருக்கு. ப்ரூஃப் எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி அவங்க சொன்னாங்க? அதான் ஸ்பிரிட்ல நடத்தினாங்க. அந்த ஆவியில நடத்தும் போது அவர்களை எதிர்க்கிறார்கள். சில விஷயத்தை வேணான்னா வேணாம் தான். அவங்க ஏன் சொன்னாங்க? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்றார் வேணாம்பா, அவ்வளோதான். ஏன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஒரு நாள் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ற காலம் வரும், அன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் சொல்றது வெறும் இயேசுநாதர் போட்டோ மட்டும் இல்ல, உபதேசத்தை சொல்றேன். அப்ப சபை என்ன செய்து? அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தை அடுத்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவங்களாம் வந்துட்டு சும்மா ஃபெனடிக்ஸ் மாதிரி பேசுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. இல்ல, அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. அதை நாம தொடர்ந்து கடைபிடிக்கணும். நம்ம தொடர்ந்து படிப்பு வரும்போது நம்முடைய வேலை என்னன்னா, அவங்க சொன்னதை மீடியா வைஸ் அல்லது அகாடமிக் சைட்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுமே ஒழிய அதை எதிர்க்க கூடாது, அதை உடைக்க கூடாது. அவங்க ஏன் சொன்னாங்கன்றத நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு நாலேஜ் கிடைக்கும் போது அதை வச்சு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நாலேஜ் ஒழிய அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. அவங்க ஏன் சொன்னாங்க ஸ்பிரிச்சுவலிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் சொன்னவைகளில் பெரும்பான்மையானவைகள் 100% ஸ்பிரிச்சுவல். அதை நம்ம அப்படியே பொக்கிஷ மாதிரி எடுக்கணும். இன்னைக்கு நமக்கு அது முடியலன்றதுனால அது தப்பு கிடையாது. நான் முடியலன்னு ஒத்துக்கணும். ஒருவேளை ஒரு தெய்வீக சுகத்தை எடுத்துக்கோங்க. தெய்வீக சுகம் என்பது 100% இன்னைக்கும் சாத்தியம். என்னால முடியலன்னு வச்சுப்போம், ஆனா அது இல்லைன்னு ஆயிடாது. அப்படி தெய்வீக சுகத்துக்கு காத்திருக்கிறவனை பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாது. அவர் பைத்தியக்காரன் மாதிரி தெய்வீக சுகத்துக்கு காத்திருக்கிறார் இல்ல, அது அவருக்கு அவருடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதானது. அவர் செய்யறாரு. சக்சஸ் பண்ணவங்க இருக்கிறாங்களே, பைபிள்லயும் இருக்கிறாங்க, நம்ம காலத்திலும் இருக்கிறாங்க.
நம்மளால முடியல. நாம என்ன செய்யணும்? ஒத்துக்கணும், அவ்வளவுதான். நாம அந்த அளவுக்கு ஃபெய்த்ல இல்லைங்க. அவங்க இருக்கிறாங்க, சோத்திரம், அவ்வளவுதான். ஆனா அது இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி உபதேசமும் இப்ப எப்படி பிசாசு பாருங்க, ஒரு உபதேசத்தை எப்படி பிடிச்சிக்கிட்டே வராம பாருங்க. இது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டுல இருந்து பிடிச்சிக்கிட்டு வருவான். பழைய ஏற்பாட்டுல பாபேல்ல அவங்க என்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த உபதேசத்தை இன்னைக்கு வரைக்கும் அவன் ஃபாலோ பண்றான். பாபிலோனியன் பேகன் வர்ஷிப் இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எது? மகா பாபிலோன் ரகசியம் 17:5 ரெவலேஷன். அப்போ மோர் தென் 4000 இயர்ஸ் அவன் அந்த டாக்டரினை கொண்டு வரான் பாருங்க. அந்த பொறுமையும் அந்த காரியமும் சபைக்கு இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த, அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை கொண்டாடணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை இந்த காலத்துக்கு. அதெல்லாம் இல்லை. மாடர்னைஸ் சர்ச்னு வந்துட்டா டாக்டரின் அப்போஸ்தலர் டாக்டரின் தான். இது நீ எவ்வளோ மாடர்னா வேணா சர்ச்சில் வச்சுக்கோங்க. மால் மாதிரி கட்டுங்க, ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுங்க, இல்லை நீங்கள் சினிமா தியேட்டர் மாதிரி கூட கட்டுங்க. ஆனால் உபதேசம் 2000 வருஷம் பழசு. அப்போஸ்தலர் உபதேசம் தான். நீங்கள் எவ்வளோ மாடர்னைஸ்டு சர்ச்சாக இருந்தாலும், எவ்வளவு மாடர்னிஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ள இருந்தாலும், டாக்டரின் வெரி 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 ஓல்டு டாக்டரின். அதை மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. அதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அப்போ அந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரப்படும் போது நாம் அதை எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எல்லா காலத்திலும். இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். இந்த நிக்கோலாய் மதஸ்தார் யார்? இவங்களை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிக்கோலாய் அப்படின்னா விக்டரி ஓவர் த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து கிரேக்க வார்த்தை. நிக்கோலாஸ், நிக்கோலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டரி ஓவர் த பீப்புள், விக்டரி த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை ஜெயிப்பது அப்படின்னு அர்த்தம். இது எங்கிருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இங்க இருந்தா வந்திருக்கலாம், உபதேசம் இருக்கு, பட் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க, இங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்க அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்துல அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க, பந்தி விசாரிப்புக்கும் மற்ற காரியத்துக்கும் சில சகோதரர்களை அவங்க என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இந்த யோசனை 5வது வசனம், சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு இல்லை, அதான் முக்கியம். இது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. கர்த்தர் இந்த திட்டத்தை பண்ண சொல்லலை. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரோகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்னமேனையும், யூத மார்க்கத்தில் அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. இந்த 7 பேரை தெரிந்து கொள்ள சொல்றாங்க இல்லையா, இந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் நிக்கோலாய். இவனாய் இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இவனாய் இருக்கலாம். ஏன் இவனாய் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவன் இந்த காலகட்டத்தில் மட்டும் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3வது மார்க்கத்துக்கு வந்துட்டான். ஸ்டெபிள் இல்லாதவன் இவன். முதல்ல வந்து அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்தவன், ஆன்டியோகஸ் கிரீக்க பட்டணத்தை சார்ந்தவன். அங்கிருந்து யூத மார்க்கத்தில் அமைந்தவன். அவன் என்ன செய்யறான்னா, நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜூடிசமுக்கு வரான். எங்கிருந்து? கிரேக்க மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்துக்கு வரான். இப்போ 3வது அப்போஸ்தலர் உபதேசம் வரும்போது யூத மார்க்கத்திலிருந்து அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள அவன் கடந்து வரான். யூத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவன் இந்த மாதிரி மார்க்கம் மாறிக்கிட்டே இருக்கிறான். கிரேக்க மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கம், யூத மார்க்கத்திலிருந்து அப்போஸ்தலர் உபதேசம், இப்படி மாறி மாறி வரதுனால மேபி இவனா இருக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த பிரச்சனை வருது, உபதேச பிரச்சனை தான் வருது. ஆதி திருச்சபையில் இருக்கு. எபேசு சபையின் காலம் என்பது அப்போஸ்தலருடைய காலம். ஸோ அந்த காலத்தில் தான் இருக்கு. ஸோ மேபி இவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த உபதேசக்காரங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களை பற்றினதான சில குறிப்புகள் வந்து நமக்கு வலைத்தளத்தில் கிடைக்குது. அதில் மிக முக்கியமாக 3 காரியங்கள் அவங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியதான இங்கே கொண்டு வந்து, இந்த பிரச்சனை வந்து ஆதி திருச்சபையில் ரொம்ப இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பேதுரு வந்து நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த சுயாதீன பிரமாணத்துக்கும் போராடுவார். 2த்துக்கும் நடுவில் இருந்துட்டு மாட்டிட்டு முழிப்பார். யூதர்கள் வரும்போது நியாயப்பிரமாணம் மாதிரி நடந்துப்பார். யூதர்கள் இல்லாத போது போயிட்டு புறஜாதியர் உட்காந்து சாப்பிடுவார். அவங்க வந்தோடனே ஏந்திரிச்சிருவார். இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை பவுலுக்கும் இருக்கு.
பவுலும் பார்த்தீங்கன்னா புறஜாதியார்கிட்ட போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அவர் என்ன சொல்லிடுவாங்க, இவர் புறஜாதியானா மாறிட்டாரு, ஊருக்குள்ளே விடாத தேவாலயத்துக்குள்ளே விடாருன்னா அவரும் போய் அங்கே போய் என்ன பண்ணுவார், எல்லார மாதிரியும் பணத்தை கட்டி எல்லாம் செய்வார். ஸோ அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இது ஒரு பெரிய பிரச்சனை. யூத மார்க்கமும் அப்போஸ்தல உபதேசமும் போட்டு ரெண்டும் இழுபறியாக இருந்த காலகட்டம். அப்போ அந்த காலத்தில் இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அப்படியே நியாயப்பிரமாணத்தை இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ரிவைஸ்டு வேர்ஷனாக மாற்ற விரும்பினாங்க. அதை தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒட்டைக்கிறாரு. நியாயப்பிரமாணம் வந்து உன்னை எதுவுமே செய்யாது, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சுப்பாரு. நியாயப்பிரமாணத்தினால ஒரு பிரோஜனம் இல்லை, நியாயப்பிரமாணம் இருந்ததுனால நான் பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒழிய அது எனக்கு மீட்பை கொடுக்கல. நியாயப்பிரமாணம் எதுவும் கலாத்தியருக்கெல்லாம் எழுதும் போது நியாயப்பிரமாணத்தை அட்டமோஸ்ட் அடித்து உடச்சிடுவார். அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வரணும். இன்னும் உங்களுக்கு நமக்கு இன்னைக்கு உள்ள காரங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கி அந்த வசனம் எப்படி வந்துருச்சுன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. இது எல்லாமே லிட்ரலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவலி. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு எந்த விதமான ப்ரூஃபும் உங்களுக்கு கிடையாது. அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா? உலக பிரகாரம் ஆசீர்வாதம் பொருட்டே கிடையாது, அதுக்கான உபதேசமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன், நீ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை நீ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் அதோட கூட வந்துடும். இது நீங்கள் தனியாக ஒரு இது அதோடைய டெய்ல்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கோடைய வால் தான் இது. நீங்கள் போயிட்டே இருந்தால் அந்த வால் பின்னாடியே வரும். அது ஒன்றுமே செய்வானா. இப்போது 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார். அப்போ கர்த்தர் நடத்துகிற பாதையில் நான் போயிட்டே இருப்பேன். சங்கீதம் எப்படி முடியுது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காட்டுற பாதையில் நான் போயிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? நன்மையும் கிருபையும் கேளு, நன்மையும் கிருபையும் தேடு, ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பார்னு சொல்லி கொடுக்குறோம். இட்ஸ் அ ராங் டாக்ட்ரின், தப்பான வியூ. அதுதான் நமக்கு டோட்டல் பைபிளுமே வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்காக தான் எழுதப்பட்டது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த பைபிள் அதுக்கு தேவையே இல்லை. ஏன், வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்க்கு பைபிளை விட நல்லா சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. 100 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, தொழிலதிபர் ஆவது எப்படி, கோடி கோடியை சம்பாதிப்பது எப்படி, எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு வெளியே. ஆனால் பரலோகத்துக்கு போவது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பைபிள். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க தான் பைபிள். மெய்யான தேவன் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க தான் பைபிள். அப்போ இந்த பைபிளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு பிளெஸ்ஸிங், இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி படிக்கணும். அது ஒரு தனி ஸ்டடி. அந்த ஸ்டடியில் தான் நீங்கள் வந்து உண்மையிலேயே காடோடைய மிகப்பெரிய பிளானை புரிஞ்சிக்கவே முடியும். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பயங்கரமாக மறைஞ்சிருக்கும். நம்ம என்னமோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஒமிட்டட் போர்ஷன் மாதிரி வச்சுருக்கிறோம். ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு, அவள் தான், இதுமாதிரி நமக்கு தேவையில்லை அப்படி போதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. பயங்கரமான மதியினம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டோட சீக்ரெட் வந்து புதஞ்சிருக்கு. அப்படியே இது உள்ளே இருக்கிறதால நீங்கள் ரிவீல் பண்ணி எடுக்கலாம் அதில். அப்படி இருக்கும்போது இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய பிளெஸ்ஸிங் எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அதனால தான் பவுல் தெளிவாக எழுதுகிறார் கொலோசியருக்கு எழுதும் போது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிறது அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இன்னும் நீங்கள் போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னால், இம்மைக்குரியவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் தேடுவதற்கு நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஸோ இது வந்து அவங்க இந்த வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்கை உள்ளே கொண்டு நுழைச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த நியாயப்பிரமாணமும் உள்ளே வந்துடும். இந்த நியாயப்பிரமாண ஆசீர்வாதத்தை தான் நம்ம அப்படியே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன கொண்டுட்டோம்? கிரேஸ் டாக்ட்ரின், இல்லைன்னா ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருக்காங்க. வச்சுட்டு உனக்கு இந்த பூமியில் ஆண்டவர் வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், ஜெட் ஃப்ளைட் கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், எதை வேணாலும் கொடுக்கட்டும். நீ எங்கே வச்சிருக்க போகிற எல்லாத்தையும்? எத்தனை வருஷம் இருக்க போகிற? 70 பலத்தின் மிகுதினால் 80. இந்த 70 வருஷமும் 24/7 365 டேஸ் நீ தேவனோடு கூட சஞ்சரித்தால் கூட உன்னால் பரலோகத்தை அடைய முடியாது. ஏன்? நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைன்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முதல் 25 வருஷம் போயிருச்சு, ஆண்டவர் அறியாமலேயே போயிருச்சு.
கடைசி 15-20 வருஷம் ஒன்றும் பண்ணவும் முடியாது, அப்படியே உட்கார வேண்டியதான் எங்கேயாவது போய். இடையில இருக்கிற ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இதில் தான் நீ தேவனை தேடி கண்டுபிடிச்சி சஞ்சரித்து பரலோகத்தின் பொக்கிஷங்களை எடுத்து பரலோகத்துக்கு போகிற ரூட்டை கொண்டு போய். இதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. இந்த பூமிக்குரியதை இம்மைக்குரியதை பற்றி போதிக்கிறதான மிக மோசமான கண்டிஷனில் இன்னைக்கு கடைசி கால சபை. இந்த கடைசி கால சபைக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்தில் ஒன்று இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின். இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரினை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு பரலோகம் தயாராக இருக்கிறது. எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்ன இயேசு, அறுப்புக்கு ஆட்களே இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எஜமா அறுக்கிறதுக்கு அருவாளை கொடுப்பாரா மாட்டார? இல்லை அருவாள் இருக்கிறவன் தான் வானா சொல்லுவார், நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரேன்ப்பா, நீ வந்து அறுப்புக்கு வந்தால் போதும், சொல்லவே மாட்டாரா? இன்றைக்கி ஒரு எம்என்சி கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கோ ஏதோ ஒன்று போனீங்கன்னா, இன்றைக்கி விட்டுருங்க, இந்த 1.5 years 2 years விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, காஃபி டைம் எல்லாமே இருக்கும், அங்கே லஞ்சு டின்னர் எல்லாம் இருக்கும். போதாததுக்கு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸு ரெக்ரியேஷன் எல்லாம் வச்சு வீக்கெண்ட்ஸு அது இதுன்னு கொடுத்து, ஏன் அவன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற ஒன்று அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனநிலை மென்டாலிட்டி. சில கம்பெனிஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஏறின உடனே அந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லக்ஸூரியஸ் பஸ், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு அரசாங்கமே கம்பெனியோ இப்படி செய்யும் போது பரலோகம் உங்களை எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற கம்ஃபர்ட் வேறு. நம்ம உடனே என்ன நினைப்போம், கம்ஃபர்ட்னா நமக்கும் ஒரு 3 பெட்ரூமில் வீடும், அப்படியே நல்ல வாசலில் தோட்டமும் 2 காரும், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அப்படியே அப்படி ஊழியம் அந்த ஊழியம் பண்ணுறதுக்கு இது இல்லை. இது அந்த ஊழியம் வராது. இது எது தெரியுமா? நான் மரித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இதோட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதோட வேலையை நான் சாவது தான். நான் இல்லாமல் போனோம், அவர் இருக்கணும். என்னை நானே சிலுவையில் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த வேலையோட வேலை என்ன? முக்கியமான வேலை என்ன? ஒரு பக்கம் நான் இயேசுவை சொல்கிறேன், இன்னொரு பக்கம் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், சாகணும், என்னை தொலைக்கணும், என் அடையாளம் தொலைக்கணும். நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். என்னை தொலைக்க 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 அவர் பெருக பெருக பெருக, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் காணாம போனோம், அவர் இருக்கணும். நான் ஊழியத்தை முடிக்கும் போது நான் இருக்கவே கூடாது, மறைஞ்சிருக்கணும், அவர் மட்டும் வெளிப்பட்டிருக்கணும். திஸ் இஸ் மினிஸ்ட்ரி, நியூ டெஸ்ட்மென்ட் மினிஸ்ட்ரி. அதுதான் பவுல் எழுதுறாரு. இனி கிறிஸ்துவையே நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். நானே இருக்க மாட்டேன், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ எனக்கு கொடுக்கப்படுகிற ஃபெசிலிட்டி எதுக்கு தெரியுமா? என்னை தொலைக்கிறதுக்கு. என்னை தொலைக்கிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையும் ஹெவன்லி கவர்மெண்ட் செய்யும். அதோட எனக்கு சாப்பாடு தேவையா சாப்பாடு கொடுக்கும், ட்ரெஸ் தேவையா ட்ரெஸ் கொடுக்கும், எனக்கு பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததிக்கு என்ன தேவை அதை கொடுக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்? இந்த உலகத்தில் வேலை செய்கிறவன மாதிரியே நானும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதை பரலோகம் இல்லை. அதுக்கு நீ இந்த மினிஸ்ட்ரி லைக் படாது. இது வேற, இது ஹெவன்லி கவர்மெண்ட். இதுக்கும் அப்படியே ஹெவனுக்கும் பூமிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் உங்களுடைய ராஜ்யம் செய்யப்படுவது போல பூமியில். பரலோகம் ஃபுல்லாக ஸ்பிரிட், இது ஃபுல்லாக ஃப்ளஷ். இது காணக்கூடியது, இது பார்க்கக்கூடாதது. புரியுதுங்களா? இது மரணத்துக்குரியது, அது மரணம் இல்லாதது. இது அழிவுக்குரியது, அது அழிவு இல்லாதது. இது பாவம் உள்ளது, அது பாவம் இல்லாதது. இதுக்கு ஒரு டைம் இருக்கு, அது எட்டர்னல். என்டையர்லி ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட்டா இருக்கிற வேர்ல்டுக்கு நான் போக போறேன், ஆப்போசிட்டா இருக்கிற வேர்ல்டுக்கு நான் ப்ரொமோஷன் ஆக போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே என்ன மாற்றுவாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மாறணும்னா அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுப்பாரு. நான் என்ன கேட்குறேன்? இந்த பூமியிலே வாழ்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கேட்குறேன். அதுக்கு இந்த மினிஸ்ட்ரி லைக் படாது. இந்த மினிஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது எப்படின்னா அவர் பெருகிக்கிட்டே வருவார், நான் குறுகிக்கிட்டே போவேன். இந்த மினிஸ்ட்ரியை முடிக்கும் போது கிறிஸ்து நிற்பார், நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கக்கூடாது. எங்கேயா போனா? எலியா காணாம போயிட்டான், பவுல் காணாம போயிட்டான், பேதுரு எப்படி இருப்பார் தெரியாது, காணாம போயிட்டாரு. கிறிஸ்து மட்டும் நிற்பார். அதுதான் மினிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்கை உள்ளே கொண்டு வராதீங்க. வேர்ல்ட்லி பிளெஸிங் என்பது இவங்க சொல்கிற பிளெஸிங்கே வேற. இவங்களுக்கு இதெல்லாம் பிளெஸிங்காக தெரியுது. இதெல்லாம் பிளெஸிங்னு யார் சொன்னா? முதல்ல நம்மளா நினச்சிக்கிறோம். இப்போ பாருங்க, 5 star ஹோட்டலில் சாப்பிட்றது பிளெஸிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் போய் லீ மெரிடின்லேயோ அல்லது பெரிய ஹில்டன் குரூப்ஸ்லேயோ போய் உட்காந்து சாப்பிட்றது பிளெஸிங் நமக்கு.
இந்த ரோட்ல இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டா அதுவே அவனுக்கு பெரிய பிளெஸிங். அவன் என்ன சொல்லுவான்? இன்னைக்கு பெரிய கடவுள் ஆசீர்வதிச்சாரு, இன்னைக்கு கூட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு எனக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, மீஹூன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால அவனுக்கு அது பிளெஸிங். அப்போ பிளெஸிங்கோடைய அளவு தான் என்ன? எதுதான் பிளெஸிங்கோடைய உண்மையான பிளெஸிங்? இது எதுவுமே பிளெஸிங் கிடையாது. பிளெஸிங் என்பது உள்ள இருக்கு. இவ்வளோத்தையும் வச்சுட்டு பணக்காரன் சாப்பிட முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான் பாருங்க, அது பிளெஸிங்கா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் கிடைக்காம, சிலிண்டர் கிடைக்காம அப்படியே கார் ஓரத்தில் ஒருத்தன் படுத்திருந்தானே, அதுக்கு பேர் பிளெஸிங்கா? அவனை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா யூ ஹேவ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், யூ ஆர் த பிளஸட் மேன். ஓ, ஒரு சிலிண்டர் கிடைக்கலையா, என்ன போய் பிளஸட் மேன் சொல்றீங்க? அப்புறம் யார் பிளஸட் மேன்? அங்க ஒருத்தன் நடந்து போறான் பாரு, என்ன ஜாலியா மாஸ்க் கூட போடாம ஜாலியா போயிட்டு இருக்கான் பாரு, உண்மையிலேயே அவன் தான் பிளஸிங். அப்ப பிளஸிங் என்பது என்ன? வெளியே இல்ல, உள்ள இருக்கு. உள்ள யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு பிளஸிங்க தேவன் எனக்கு தந்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாதும் இந்த பிளஸிங்கை விரும்பணும். இந்த பிளஸிங் வர 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 இது போகும், அவர் நிற்பாரு, நான் காணாம போயிடுவேன். ஸோ நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் இந்த கிரேஸ் டாக்ட்ரின். இதை சபைக்குள்ள அன்னிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அதிகம், அதுவும் வெளிநாட்டு சபைகளில் ரொம்ப அதிகம். உங்களோட கண்ணை மாயையை மறைச்சு வச்சிருக்கான். அப்படியே ஒரு ஒரு ஊழியக்காரன் சொன்னா he must be have the branded car, அதில் வந்து தான் இறங்கணும், அப்போதான் மரியாதை. நான் சொல்கிறேன், காருக்கு கிடைக்காத மரியாதை, நீ போட்டிருக்க கோட்டு சூட்டுக்கு கிடைக்காத மரியாதை, உன் கையில் இருக்கிற கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ்க்கு கிடைக்காத மரியாதை, உன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒரு ரெவலேஷனுக்கு கிடைக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது உன் மேல் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இறங்கும். இதுதான் இப்போ இவ்வளோ இறங்கி நீ காரில் போய் இறங்கி 2 பாட்டை பாடிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு நீ ஏறி போயிடு. ஆனால் இது கூட எதுவுமே இல்லை, நார்மலாக போய் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளே நடத்திட்டு போயிடு. எது பிளெஸ்ஸிங்? அதுதான் பிளெஸ்ஸிங். இதெல்லாம் வேணான்னு சொல்ல, இதை நாடாதீங்க. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்குங்க, ஆனால் நாம தேடி போக வேண்டாம். அதுதான் என்னுடைய டீச்சிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லையா? இது மேலே என் பார்வையே இருக்காது. நான் அப்படி போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருக்கும்போது என் எதிரில் ஒரு ஆடி காரோ அல்லது ஹோண்டாவோ கிராஸ் பண்ணால் ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஒரு நாள் அந்த கார்லேயே நான் போனாலும் ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். என்னுடைய நோக்கம் பிரயாணத்தில் இருக்கிறது, நான் போகிற வாகனத்தில் இல்லை. என்னுடைய பிரயாணம் டைமில் இருக்கிறது, நான் போட்டிருக்கிற வாட்சில் இல்லை. என்னுடைய பிரயாணம் ஜீவனில் இருக்கிறது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இல்லை. அதுதான் விஷயம். வெரி சிம்பிள். அடுத்து நிக்கோலாய் மதஸ்தாரோடைய அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்மோரலிட்டி. இம்மார்டலிட்டி அப்படின்னா என்ன? இம்மாரலிட்டி வேற, இம்மார்டலிட்டி வேற. இம்மாரல் அப்படின்னா நான் சொன்னது பழைய ஏற்பாடு படி இதில் நிறைய இருக்கு. இதை மத்தியமே நிறைய எடுக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி ஆபிரகாம் 2 மனைவி பண்ணாரு, யாக்கோபு 4 மனைவி இப்படின்னு சொல்லி நிறைய கல்யாணம் பண்ற ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கூட இருக்கிறாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமே 2 பண்ணது தப்பு, 3 பண்ணது தப்புன்னு இயேசுநாதர் சொல்லிட்டாரு. ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடித நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இவங்க அதை பிடிச்சிட்டு அலையிறாங்க. சரி, விட்டுருவோம். முதல்ல ஆசீர்வாதம், 2வது இம்மாரலிட்டி, 3வது இம்மார்டலிட்டி, சாவாமை. இது அடுத்த உபதேசம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த சாவாமை குறித்து இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாவாமை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்வி கூட பட்டிருப்பீங்க. ஆனால் இது எங்கே உள்ள உபதேசம் தெரியுமா? ஏதேனில் உள்ள உபதேசம். இயேசு ஆண்டவர் நீ சாவேன்னு சொல்கிறாரு, சாப்பிட்டா. அவன் சொல்கிறான் பிசாசு நீ சாக மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ எடுத்துக்கோங்க, இப்போவும் ஆண்டவர் சொன்னார், உலக பிரகாரமான மாம்சத்தை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. நித்திய ஜீவனை பற்றி தான். ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா என்னன்னா, நீ சரீரத்தில் மறைத்தாலும் நீ ஆத்மாவில் பிழைத்திருப்பேன்னு அர்த்தம். இப்போ பவுல் சொல்றாரு, இனி நாம் நித்திரை அடைகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் சாவறதே இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. அப்போ அதே பவுல் தான் எழுதுறாரு, முந்தி நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனம் இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 4:13 எழுதுறாரு. அப்போ என்ன அங்கே நித்திரை அடைவதில்லைன்னு எழுதுற? முந்தி நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனம் இல்லைன்னு எழுதுற. அப்போ இதுன்னா அதென்ன? நான் பேசுனது சரீர மரணம் இல்லையா? இது ஒரு சாதாரண பிலீவருக்கு தெரியும். சாதாரண பிலீவருக்கு தெரியும். இந்த சரீரம் என்பது ஒரு நாள் போகும். நீங்கள் வருகையில் போனாலும் இந்த சரீரம் மாறிடும், மறுரூபம் ஆயிடும்.
இந்த சரீரம் வந்து இந்த பூமிக்காக உண்டாக்கப்பட்டது. அவ்வளோதான், ஓவர். இப்போ நீங்கள் யூகேக்கு போகிறீங்க, யூகேக்கு போய் ஒரு மீட்டிங்க்கோ எதுக்கோ போகிறீங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே யூ மஸ்ட் வேர் த ஜெர்கின். மஸ்ட். வித்தவுட் ஜெர்கின் யூ கான் சர்வைவ் அது. நீங்கள் அதுவும் டிசம்பர் மாதம்லாம் போனீங்கன்னா நல்லா ரக்கு போட்டு மேலே ஜெர்கின் போட்டு ஓகே. அதே ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் மலேசியாவில் வந்து சென்னையில் வந்து இறங்குறீங்க, ஃபஸ்ட்டு யூ வில் ரிமூவ் யுவர் ஜெர்கின். ஏன்? கொதிக்குதுப்பா, முடியல. அங்கே இருக்கும்போது அது தேவை, மஸ்ட். இங்கே வரும்போது அது ரிமூவ் ஆகிடும். அதே தான் இந்த பூமிக்கு, என் ஆத்மாவுக்கு இந்த சரீரம் தேவை. இந்த பூமியை விட்டு நான் டேக் ஆஃப் ஆகும்போது இது ரிமூவ் ஆயிடணும். ஏன்? காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். பரலோக ராஜ்யத்தை ரத்தமும் மாம்சமும் சுதந்தரிப்பது இல்லை. இது போயிடும், அவ்வளோதான். இது நீங்கள் உயிரோடு இருந்தாலும் போவோம், வருகையில் போனாலும் போவோம். இதை பற்றிய பேச்சே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க? நீ சாவதில்லை அப்படின்னா என்ன? 300 வருஷம் உயிரோடு இருக்கியா? இருந்துட்டு போ. 400 வருஷம் உயிரோடு இருக்கியா? இருந்துட்டு போ. 969 வருஷம் உயிரோடு இருந்தாலும் நீ சாவ. மெத்துசுலா 70 வருஷம் 80 வருஷத்துக்குலாம் சும்மா பேசி திரிகிறாங்க. நீ 969 வருஷம் இருந்தாலும் நீ சாவ. ஏன்னா வசனம் சொல்லுது 969 வருஷம் மெத்துசுலா உயிரோடு இருந்து மரித்தான். அப்போ சாவ மாட்டேன்னா அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருவோம். புதிய ஏற்பாட்டில் சாகாத அப்போஸ்தலன் யாரு? புதிய ஏற்பாட்டில் சாகாத அப்போஸ்தலன் யாரு? அத்தனை பேரும் மரணத்தை ருசி பார்த்துருக்குறாங்க. இயேசுநாதரே செத்துருக்கிறாரு. அத்தனை பேரும் செத்துருக்காங்க. ஆனால் மரணம் அவர்களை ஜெயிக்கவில்லை. அவர்கள் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்கள். மரணம் அவர்களை நிறுத்தவில்லை, கட்டுப்படுத்தவில்லை. அந்த மரணத்தையும் ஜெயித்து அவர்கள் அப்போ மரணத்தை ஜெயிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீ மரணத்தை ஜெயிச்சாங்கிறத அப்போ மரணத்தோட போராடினாதானே தெரியும் மரணத்தை ஜெயிச்சேன்னு. ஸோ இந்த சாவாமைங்கிற உபதேசம் பிசாசுக்குரியது. ஏதேனில் ஆரம்பிச்சது. வசனம் தெளிவாக சொல்லுது புதிய ஏற்பாட்டில், ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே. எபிரேயருக்கு. ஸோ இங்கே இருக்கு மரணம் என்பது. பைபிள் வந்து எப்போவுமே பேசுறது ஆத்ம மரணத்தை பற்றி. சரி, இப்போ இப்படி எடுத்துப்போம். லாசரு ஒரு தடவை மரித்து 2வது தடவை உயிரோடு எழுந்தார். எவிருவின் மகள். இப்போ இவங்களாம் என்ன கணக்கு? மரணத்தை ஜெயிச்சு சாவாமைக்குள்ளே வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்க இயேசுவே உயிரோடு எழுப்பிட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க சாவாமல் இருக்காங்களா? லாசர் இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி உபதேசத்தில், இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் உங்களை மோசம் போக்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க. இது வந்து காலகாலமாக 2000 வருஷம் 4000 வருஷமாக ஒரு உபதேசம். உங்களை மோசம் போக்குவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் மரணம் அடையணும்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய வருகை வந்தால் நாம் வருகையில் போக போகிறோம். ஒருவேளை மரணம் முந்துமானால் நாம் மரிக்க போகிறோம். நாம் ஜீவனோடு இருந்தாலும் மரித்தாலும் நமக்கு ஒன்று தான், நம்முடைய ஆத்மா பரதீசுக்குள்ளே பிரவேசிக்கும். அது இந்த மரணம் நம்மை நிறுத்த போகிறது கிடையாது. இந்த மரணம் என்பது எனக்கு கொடுக்கப்படுகிற ரெஸ்ட். இந்த பூமியில் நீ முடிச்சிட்ட, நீ புறப்பட்ட அங்கே போன்றாரு. நான் போகிறத இந்த பூமி என்ன மரணம்னு சொல்லுது. நான் இங்கே வேலையை முடிச்சிட்டேன், அந்த வேலையை நான் வந்த வேலையை முடித்த உடனே நான் கிளம்பி போகிறேன். அப்படி இருக்குதா? பைபிளில் இருக்குது. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்கிறாரு, தானியேலாகிய நீயோ என்றால் போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர வீட்டுக்கு எழும்பும் வரை நீ இளைப்பாரி கொண்டிருன்னு சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். அப்போ அதோட அர்த்தம் என்ன? உன் வேலை முடிஞ்சிச்சுப்பா, நீ போ. அப்போ தானியேல் புறப்பட்டு ஆண்டவருக்கு சொல்கிறார், வா உன்னை கொண்டு போய் நான் மேல் பாதாளத்தில் விடுறேன் அப்படின்னு சொல்லி போய் உடம்பு போகும்போது பூமியில் என்ன சொல்லுவாங்க? தானியேல் செத்துட்டாரு. சரி, இப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா, யூ கேன் கோ அப்படின்றாரு. நான் போகிறேன். பூமியில் என்ன சொல்லுவாங்க? அவர் செத்துட்டாரும்பா. அவ்வளோதான். இதான் ஃபேக்ட். இதை பூமிக்கு இல்லை, எனக்கு இதுக்கு பேர் மரணம்னு வச்சுருக்கு. இது ஏன் இல்லைங்கிறீங்க? இங்கேயே உங்களை வாழ வைக்க போகிறோம் 100 வருஷம். என்னெல்லாம் கேட்டால் முடிச்சா நான் உடனே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறேன். நிஜம். பவுலே சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு ஆசைப்படுறேங்கிறார். நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, அதனால் இருக்கிறேங்கிறார் பவுல். மற்றபடி எல்லாருமே போகத்தான் ஆசைப்படுறோம். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேங்கிறாங்க சாரால் நவரோஜம்மா. அதுதான் ஃபேக்ட். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும். இப்போ நம்ம அதெல்லாம் சாவு பாட்டாக மாற்றிட்டு சாவையே ரொம்ப தப்பாக மாற்றிட்டோம். இவங்களோடலாம் இருக்கிறதுக்கு பேசாமல் போகலாம். நம்ம ஆண்டவர் கூப்பிட்டா போயிட்டே இருக்கலாம். வேலையை முடித்தோமா, முடிக்காமல் போயிடக்கூடாது. வேலையை முடித்தோமா போனோமான்னு இருக்கணும்.
எவ்வளோ பெரிய மகிமையான தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். என் கண்கள் காணாததும் என் காதுகள் கேட்காததும் என் மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றாத தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன் போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட். யூகே யூஎஸ்க்கு போகிறோம் முதல் தடவைனாலே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஹெவன், நம்ம உள்ளுக்குள்ளே பாரடைஸ்குள்ளே போகிறோம். எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் அது. இது இவங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருக்கு. இந்த வியாதி, இந்த பலகீனம், இந்த சண்டை, இந்த மீடியா, இங்கே போடுற கத்தல் கூச்சல், இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவனுங்க அங்கே இருக்க விரும்புகிறாங்க. எனக்கு தேவனோட இருக்க பிடிச்சிருக்கு, நம்ம போக விரும்புகிறோம். அவனுங்களை விட்டுருவோம். ஸோ நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் இமார்டாலிட்டி, இம்மாரலிட்டி, இந்த ப்ராஸ்பரிட்டி, இது மூணும் அவருடைய உபதேசமாக இருந்தது. நீங்கள் இதை கூகுளில் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக ரெண்டாவது சபைக்கு இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய உபதேச பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாலாக் பிழையாம் எங்க? எண்ணாகமம். எங்க இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட கிமு, இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது, BC 2000. அந்த உபதேசத்தை பற்றி சபைக்கு எழுதுறார் ஆண்டவர். அந்த உபதேசம் பிழையாம் உபதேசம் சபைக்குள்ள எங்க வசனம் சொல்லுது பாருங்க, பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்துல உண்டு. பிழையாமுடைய உபதேசம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் பிழையாமுடைய கான்செப்ட் தெரியும். இன்னைக்கு இருக்கு, இப்போ இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெளியே இருக்கிற வேர்ஷன் தான் வேற, விஷயம் ஒன்று தான். இந்த பாடி மாறி இருக்கு. இப்போ யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு சொன்னார்ல, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். எப்படிப்பா? அவனும் ஒட்டகமயிராடை, இவரும் ஒட்டகமயிராடை. அவரும் வனாந்தரம், இவரும் வனாந்தரம். அவர் ஆகாப்பை எதிர்த்தார், இவர் ஏரோதை எதிர்த்தார். அவர் ஏசபேலை எதிர்த்தார், இவர் ஏரோதாலை எதிர்த்தார். அவரும் தலையை வாங்க வேணா, இவரும் தலையை வாங்க வேணா. எல்லாம் அப்படியே 100% இருக்கும். ஆனால் எலியா ஸ்ட்ரக்சர் வேற, யோவான் ஸ்நானன் ஸ்ட்ரக்சர் வேற. விஷயம் ஒன்று தான், அவ்வளோதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்மளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த பிழையாமுடைய உபதேசம் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரக்சர் வேற, இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரக்சர், விஷயம் ஒன்று தான். எப்படி? பிழையாம் என்ன செய்தார்? பிழையாமுக்கு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு ஆசை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கண்ணை மூடி, அதாவது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு கண்ணை மூடிட்டே சொல்லுவான். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி பிழையாம். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி சரிங்களா? இயேசுவை பற்றின ப்ராஃபஸி ஃபஸ்ட்டு அவன் தான் சொன்னான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், மோவாபை மிதிக்கும். என்ன ப்ராஃபஸி! இயேசுடைய நட்சத்திரத்தை பற்றி, பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிழையாம் தீர்க்கதரிசி. அவன் அங்கே போகிறான். போகும்போது பாலா கூப்பிட்றான், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், வா, பிளெஸிங். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இஸ்ரவேலை சபிக்கணும். இப்போது இஸ்ரவேலை எப்படி சபிக்க முடியும்? இப்போ உங்களை கூப்பிட்டு, சபையை நடத்துகிறவங்களுக்கோ அல்லது ஊழியம் பண்ணுறவங்களையோ கூப்பிட்டு, நல்ல ஒரு ஆஃபரிங் தரேன், இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நாசமாக போகணும், இல்லை இஸ்ரவேல் நாசமாக போகணும், இப்போ கூட ஜோம் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாய் வருமா? உங்களுக்கு சொல்ல தோணுமா? தோணவே தோணாது. ஏன்னா நம்ம பிளட்லேயே ஊறிடுச்சு. நமக்கு அப்படியே இந்த ஜனங்க நல்லா இருக்கணும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிங்க, ஜோம் பண்ணியே நம்ம பழக்கமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இருதயத்தில் அப்படி தோணவே தோணாது. அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நம்மகிட்ட இருக்க குறைகளையே சொல்கிறோம், நம்மளே அந்த மாதிரி செய்யக்கூடாது சொல்கிறோம். ஆனால் நம்மளால் அவங்களை சபிக்கவே முடியாது. இஸ்ரவேலை மட்டும் இல்லை, நம்ம சபையே நம்மளால் சபிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பிழையாமால் கண்டிப்பாக முடியாது. பிழையாம் டிஃபால்ட்டாகவே ஆசீர்வதிக்கிறாரு. போய் நின்னா எந்த மூலையில் நிறுத்தினாலும் ஆசீர்வதிக்கிறாரு. கடைசியில் பிழையாமுக்கு இப்போ என்ன ஆசை? இஸ்ரவேலை நான் சபிக்கக்கூடாது, அந்த மினிஸ்ட்ரி என்னால் பண்ணவே முடியாது, ஐயோ அது ரொம்ப தப்பு. ஆனால் பாலாகுடைய ஆசீர்வாதமும் வேணும். பாலாகையும் நான் பகைச்சிக்க முடியாது. பாலாகு என்ன வெரைட்டியாக இப்போவே இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறான்னா என்ன செய்யலாம்? பாலாகுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான் பாருங்க. பாலாகு, நான் என்ன சபிச்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் சபிக்கிற மாதிரி அவங்கள நடத்திடு. என்ன செய்யலாம்? அவங்களுக்கு கர்த்தருடைய கோபத்தை வர்ற மாதிரி ஏதாவது அவங்கள செய்யவை. அவங்கக்கிட்ட மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பி விடு. மோவாபிய ஸ்திரீகள் அழகாக இருப்பாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் அவங்களோட கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு அது பிடிக்காது. அதாவது கர்த்தர் ஜனங்கள் மேல் கோபம் கொள்ளுகிற மாதிரி ஜனங்களை நடத்துகிற உபதேசம்.
இப்போ அந்த உபதேசம் இருக்குன்றீங்களா இல்லைங்கிறீங்களா? இப்போ நீங்கள் சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட உபதேசம் இருக்கா இல்லையா? இப்படி யோசிப்பீங்க, அப்படி என்ன உபதேசம் இருக்குது? வெரி சிம்பிள். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லினே வரேன், நீங்கள் நல்லா கவனிச்சுனே வாங்க. இப்போ கர்த்தர், நல்லா கவனிங்க, கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தர் வந்து பரிசுத்தர். இப்போ அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது, பரலோகத்திலே ஆராதிக்கும் போது, இங்கே விட்டுருங்க, பூமியே விட்டுருங்க, பரலோகத்தில் ஆராதிக்கும் போது ஏசாயா 6:2 சொல்லுது, 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் அடித்து பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிச்சான் தேவனை. அப்போ தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி இப்போ பாருங்க, நீங்கள் அப்படியே ஆசாரியப்பு கூடாரத்துக்கு வாங்க, மகா பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது ரத்தம் இல்லாமல் போனா அவன் பாவம் செஞ்சானா, ஆண்டவர் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுங்கிறது ஒருத்தன் தான். ஆசாரியர்கள் நிறையா இருப்பாங்க, ஒரே ஒருத்தன் தான் பிரதான ஆசாரியன். அவன் ஒருத்தனையும் அவர் அடிச்சு கொள்வார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் உள்ள வந்த, ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பரிசுத்தம். இப்போ புதிய ஏற்பாட்டில் அன்னைக்கு தேவன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தார், அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இருந்து. இங்கே அப்படி இல்லை, உனக்குள்ள இருக்கிறாரு. இப்போ சபைகளுக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை ஊழியக்காரனை வச்சே கொண்டாடாம பாருங்க பிசாசு. என்ன எப்படி சபைக்கு நீ எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடு, எப்படி வேணாலும் முடி வெட்டிக்கோ, என்ன வேணாலும் டான்ஸ் போடு, எப்படி வேணாலும் விசில் அடி, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் மேலே ஏற்றி விட்டு ஒன்னா ஆட விடு. இது சபைக்குள்ள நடக்குது, சர்ச்சுக்குள்ள. கர்த்தர் என்ன நினைப்பாரு? அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? என்னுடைய வீட்டை கல்லர் குகையாக்கினீர், என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்கினீங்கன்னு புறாவித்தவனையே அடிச்சாராமே. இப்போ நம்ம புறாவை அடித்து ரோஸ்ட் பண்ணி பிரியாணியெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு புறா விற்றது தப்பு, இன்னைக்கு பிரியாணி விற்கிறது தப்பு இல்லை. எதுக்காக விற்கிறோம்? சர்ச்சோடைய வெல்ஃபேருக்காக தானே விற்கிறோம். அன்னைக்கு அவன் மட்டும் எதுக்கு விற்றான்? தேவாலயத்துக்குள்ள பலி செலுத்துறதுக்கு தானே விற்றான். எங்கே போய் புறா வாங்குவாங்க இவங்க? புறாவை தேவாலயத்திலே வச்சுட்டோம்னா வாங்கி அப்படியே பலி செலுத்துறது ஈஸி தானே, புறா குஞ்சுகளை அப்படின்னு சொல்லி அவங்க விற்றானே. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, வியாபாரம் சபைக்குள்ள நடக்கக்கூடாது. There is no this type of things happen in the church. சபைக்குள்ள எப்படியா வியாபாரம் பண்ணுவ நீ? இன்னைக்கு அதான நடக்குது. இதை தாண்டி அடுத்து சபைக்குள்ள பரலோகத்துக்குள்ள எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கான், சபைக்குள்ள எல்லாத்தையும் திறந்து போட்டு உட்காந்துருக்கான். கேட்டா என்ன தப்பு? ஏன் திறந்து போட்டு உட்காந்தா என்ன தப்பு? டேய், பரலோகத்தில் தூதனே மூடிட்டாண்டா உட்காந்துருக்கான். ஏன்னா அங்க அவர் அப்பேற்பட்ட பரிசுத்தர். அவன் வெளியே பார்க்கிற பரிசுத்தருக்கே மூடிட்டு உட்காந்துருக்கானே. இப்போ உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார, நீ எப்படி மூடிட்டு உட்காந்துருக்கணும்? இன்னைக்கு தப்பு இல்லைங்கிறான். சபை எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். பிள்ளையாமின் உபதேசம், கர்த்தரை கோபப்படுத்துகிற உபதேசம். என்ன போதனை பண்றீங்க? தேவனை விசில் அடிச்சா நீங்க சந்தோஷப்படுவார் ஆண்டவர். என்ன போதனை கொடுக்குறீங்க? ஜபத்தை விட கர்த்தர் டான்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. உபவாச ஜபத்தை விட நீ டான்ஸ் ஆடினா கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. இதுதான் பிழையாமின் உபதேசம். அதாவது அப்படியே ஜனங்களை சபிக்கவும் இல்லையாமா, ஆனா தேவனை கோபப்படுத்துற மாதிரி நடத்துறது. இதுக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்ப வந்திருக்கிறவங்க அறியாமையில ஒரு வேத அறிவு இல்லாம இப்படிப்பட்டவன் சொல்றானே வச்சுப்போமே, ஒரு சில மூத்த ஊழியர்கள் கூட இதுக்கு அதுக்கு உடனே இல்ல, நம்ம சர்ச்சு மாடர்னைஸ்ட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சர்ச் மாடர்னைஸ்ட் ஆகல. மாடர்ன் ஏஜுக்குள்ள உலகம் வந்திருக்கு, சர்ச்சு இன்னும் அதே அப்போஸ்தலர் உபதேசத்துல தான் இருக்கு. நீங்க ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, மைக் வச்சுக்கோங்க, நீங்க கீபோர்டு வாசிச்சுக்கோங்க, ஆனா ஆவியோட உண்மையோடு தான் ஆராதிக்கணும். மாடர்னைஸ்ட் ஆயிட்டேன்ட்டு உணர்ச்சியோட ஆட்டத்தோட ஆராதிக்க கூடாது. நீ எவ்வளோ மாடர்னைஸ்ட் ஆனாலும் ஆவியோடு உண்மையோடு தான் ஆராதிக்கணும். ஏன்? இது 2000 வருஷத்துக்கு பழசு. நீ என்ன வேணாலும் வச்சுக்கப்பா, எவ்வளோ ட்ரெஸ் வேணா போட்டுக்க, உடம்பு பழசு. இது
4000, 5000, 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடல். இதை மாற்ற முடியாதுல்ல. இது சர்ச் மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கால் வரைக்கும் போட்டிருந்த ஆடையை அப்படியே முட்டி வரைக்கும் மேலே தூக்கிக்கிட்டோம் அப்படின்னா காலையும் தூக்கிக்க. மாடர்னைஸ்ட் ஆச்சு. ஏன் அதை தூக்க மாட்டேங்கிற? அது பழசு தானே, 4000 வருஷம் பழசு தானே. இதை மாற்ற முடியல. இது மாறாது. கர்த்தரும் மாறாதவர், வேத வசனமும் மாறாது. மாறாதவைகள்னு கொஞ்சம் இருக்குது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இது அது மேல கட்டப்பட்ட சபை. பிழையாமையின் உபதேசம், ஜனங்களை தேவனுக்கு விரோதமாய் நடத்தக்கூடியவர்கள். தேவனுடைய கோபாக்கினையே சபைக்குள்ள கொண்டாடுறவன். ஓரினச்சேர்க்கையை கொண்டாந்தான், அதெல்லாம் வேற, அது அடுத்து. அது விபச்சாரம், வேசித்தனம். இது தேவனை எரிச்சல் உண்டாக்குறது சபைக்குள்ள. நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்தை பாருங்க. தேவாலயம் கட்டும்போது சொல்றாரு, உள்ளுக்குள்ள எதையும் வச்சு அடிக்காத, வெளியேந்து அடிச்சு கொண்டு வந்து மாட்டு. ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். இருக்கு, வசனத்தில் இருக்கு. இந்த மாதிரி அடிக்கிற சவுண்டே, லிட்டரலா சொல்றேன், அடிக்கிற சவுண்டையே கேட்க முடியாத ஆண்டவர், நீ உட்காந்து கூக்குரலிடுற, ஓ போடுற, விசில் அடிக்கிற, ஆண்டவர் கேட்டு அமைதியாக உட்காந்துருப்பாரா? க்ளோஸ்ட், முடி போடு. இதுதான் பிழையாமையின் உபதேசம். ஆண்டவர் சொல்றாரு, கை கொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு. இன்னைக்கு இருக்கு சபைக்குள்ள. இன்னைக்கு இதை விட மோசமானவர்கள் வருவார்கள். நான் ஊழியர்களுக்கு எப்பவுமே சொல்வேன், சபைக்குள்ள எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இப்போ எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்லுவது என்னவென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அந்த எபேசு சபையின் தூதன்? அந்த சபையை நடத்துகிறவன் அர்த்தம். இப்போ பூச்சோங் சபை இருக்கு, இந்த சபைக்கு நீங்க தலைவராக இருக்கு. அப்போ இந்த சபைக்குள்ள ஒன்று வரணும், வரக்கூடாது, டிசைடிங் அத்தாரிட்டி உங்க கையில் தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இந்த ஆளை ஏத்தலாம், இந்த ஆளை ஏத்தாத அப்படின்னு சொல்வார். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்வாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே அப்படிம்பாரு. இப்ப நம்ம மனுஷனை எங்க பிரியப்படுத்துறோம்? இப்ப திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்வார், ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற சபைகளுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று, மகா பிரச்சனை என்னன்னா, இந்த விசிட்டிங் பாஸ்டர்ஸ். இந்த விசிட்டிங் பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டாரு, ஒரு மீட்டிங் இருந்தா. இப்போ சொல்கிறவர் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பார். அப்போ நீங்கள் ஆவியில் உணரணும், இந்த ஆளை ஏற்றலாமா வேணாமா. சில நேரத்தில் ஆண்டவர் தூது அனுப்புவார். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணணும், நம்ம ஸ்பிரிட்டில் அந்த ஆளை ஏற்றலாமா வேணாமான்னு தோணணும். அப்போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டை நிதானிக்கக்கூடிய ஆவியை பகுத்தறிகிற வரம் அது இருந்தால் ஆவியானவர் உணர்த்துவார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு அந்த வரம் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்ல முடியாது, இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார். இந்த ஆவியை நிதானிக்கிறதுல அவர் இருக்கு இல்லைங்கிற கான்செப்டுக்கு கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, அவர் சர்ச்சுக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, இவரை இந்த சர்ச்சில், உங்கள் சர்ச்சில் இன்றைக்கி பயன்படுத்தலாமா? முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக முடியாது. ஏன்? எனக்கு அவரை தெரியாது. இல்லை, எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், உங்கள் சர்ச்சுக்கு அவர் நல்லவர், எனக்கு தெரியாது. ஏன் சர்ச்சுக்கு சில சட்டத்திட்டம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் அவரை பற்றி விசாரிக்கிறேன், அவரோட டாக்டரினெல்லாம் பார்க்குறேன், பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை உணர்த்தினா நான் நெக்ஸ்ட் டைம் அவரை கூப்பிட்றேன். ஃபினிஷ். இதை அவர் அவர் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறார். அதனால் அவர் சர்ச்சில் கள்ளோபதேசம் வருங்கிற பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி பிழையாமங்கள் உள்ளே வரவே மாட்டாங்க, உள்ளே ஜனங்களை மோசம் போக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பத்திரமா சர்ச்சை பார்த்துக்கிறாரு. அதை தான் நான் சொல்ல வரேன், மனுஷனை பிரியப்படுத்துறது தான் பிரச்சனை வருது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே என்ன பண்ணிடுறான், கள்ள உபதேசத்தை உள்ள நுழைச்சி தேவனை வெறுப்பேற்றிடுறான். சபைக்குள்ள ஜனங்களை அப்படி பண்ண வச்சு இப்படி பண்ண வச்சு நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி சபைகளுக்கு விசிட்டிங் வரும்போது அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினா தான் நெக்ஸ்ட் டைம் வர முடியும். அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினா தான் நல்ல பேர் வாங்க முடியும். கடிஞ்சு கொண்டு பேசினா
நான் ஒரு சபைக்கு வந்தபோது ஒரு தம்பி சேரில் இப்படி காலை நீட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தான், பபுளுகம் மென்னுக்கிட்டு இருந்தான். நேராக உக்காருன்னு இப்படி என்னை பார்த்துட்டே இருந்தான். நேராக உக்காரு அப்படின்னு உக்காந்தான். போய் பபுளுகம்மை துப்பிட்டு வா அப்படின்னு. உடனே அங்கேருந்த பாஸ்டர் சொன்னார், இது நான் சொல்கிறது வெளிநாட்டில் நடந்தது. அங்கே தான் பாஸ்டர் சொன்னார், இல்லை பாஸ்டர், நம்ம இப்படிலாம் சொன்னோம்னா அவங்க சர்ச்சை விட்டே போயிடுவாங்க. போட்டோம், அவன் திருந்துறதுக்குன்னு ஒரே இடம் சர்ச்சு தான். இங்கேயும் அவன் திருந்தாமல் இருந்தானா எதுக்கு அவன் இங்கே இருக்கணும்? அவனை திருத்தறத நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அங்கே பாடம் சொல்லி கொடுக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க, சிலர் ஒழுங்குகள் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் டீச்சர்கிட்ட நீங்கள் ஒழுங்கெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க, அவன் ஸ்கூலை விட்டு போயிட்டானா அவன் வரான் போகிறான் விட்டுருங்க. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, எதுக்கு நான் இங்கே அனுப்புகிறேன், அதுக்கு வீட்டிலே வச்சுக்கோ, இங்கே வந்தால் இதான் யூனிஃபார்ம், இப்படி தான் போடணும். இல்லை இல்லை நான் யூனிஃபார்ம் போக மாட்டேன், வராத. ஸ்கூலில் சொன்னால் கேட்க முடியுது, வேற எங்கேயாவது சொன்னால் கேட்க முடியுது. ஆனால் சபையில் சொன்னால் மட்டும் இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது சபையில். ஏன்? சரீரத்துக்கு ஆசீர்வதிக்கிறவனே உன்னை இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறான், அதுக்கு நீ கீழ்ப்படுகிற. ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைபிளில் இருக்குது, இதுக்கு கீழ்ப்படியக்கூடாது, அதை சொல்லவும் கூடாது. கீழ்ப்படியாது அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுது இல்லை, சொல்லவே கூடாதுன்னா. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. பிழையாமையின் உபதேசம் தேவனை வெறுப்பேற்றுற மாதிரி. யோசிக்கணும், எது எது கர்த்தருக்கு பிரியமானது, எது எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. சபையில் கர்த்தரை தவிர வேற யாருக்கும் அங்கே மகிமையோ கனமோ கிடையாது. யாரையும் கூப்பிட்டு அங்கே கனப்படுத்தக்கூடாது, அப்படியே தூக்கி மொக்கிறது, கர்த்தருக்கு ஈக்குவலாக வைக்கிறது. இவர் இல்லாட்டி சர்ச்சே நடந்திருக்காது. இந்த சர்ச்சை உருவாக்குறதுக்கு இவர் தான் காரணம், கர்த்தர் காரணம். நீ வேணா கர்த்தரை விட்டுட்டு அந்த ஆளை வச்சு ரெண்டாவது சர்ச்சை கட்டு பார்ப்போம், கட்ட முடியாது உன்னால. ஏன்? கர்த்தர் சொன்னார்னா கட்ட முடிஞ்சிச்சு. கர்த்தர் இல்லாமல் அந்த ஆளை மட்டும் வச்சு கட்டிப்பாரு, முடியாது. இன்னைக்கு சபையில் மனுஷனை பிரியப்படுத்துகிறது, அதான் பிழையாமுக்கு எப்படியாவது மனுஷனை பிரியப்படுத்தணும், பாலாக்க. அதுக்கு தேவ ஜனங்களை பலி கொடுத்தான். இன்னைக்கு அதான் நடக்குது. கடைசியாக இன்னும் ஒரு உபதேசம் இருக்கு, அதையும் ஆண்டவர் சொல்றார், சபைக்கு தான் சொல்றார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி அவ போதிக்கிறா. ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள். நீங்க இது எங்க இருக்குது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும் ஏசபேலை குறித்து. ஏசபேல் என்ன பண்ணானா, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பந்தியில் சாப்பிட வச்சா. அதில் 2 வகையான தீர்க்கதரிசி, ஒன்று பாகால் தீர்க்கதரிசி, இன்னொன்று ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகக்காரன் அப்படின்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏசபேலுடைய பந்தியில் சாப்பிட்ற தீர்க்கதரிசின்னு ஒன்று இருக்கு. ஏசபேல் யாரு? ராஜகுமாரத்தி. இவ தன்னை என்னன்னு கூப்பிட்டுக்கிறா? தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டுக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ராஜகுமாரத்தி தீர்க்கதரிசி ஆயிட்டானா என்ன ஆகும்? ராஜாவும் ஆசாரியருமாகி அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையை தன்னை காட்டிக்கிறார். அப்போ நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். குறை உண்டு. என்னது? இவன் தீர்க்கதரிசியே கிடையாது. தீர்க்கதரிசியே இல்லாத ஆளு தன்னை தீர்க்கதரிசின்னு காட்டிக்கிட்டு ஜனங்களை தப்பான உபதேசம். ஏன்னா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தாயினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விக்கிரக வழிபாடு என்பது வேதாகமத்தில் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே விக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 4, விபச்சாரக்காரரே விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறையீர்களா? ஆகையால் உலகத்துக்கு ஸ்நேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். விபச்சாரம்னா என்ன? கணவன் இருக்கும்போது அல்லது ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்கும்போது தவறான உறவு இருக்கிறதுக்கு பேர் தான் விபச்சாரம். அப்படின்னா கர்த்தர் உனக்கு ஒரு மணவாளனா இருக்கிறாரு, சபையில் இருக்கிறார், உனக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கிறார்.
இதை வச்சுக்கிட்டே அப்படியே இன்னொரு உபதேசத்தையும் ஃபாலோ பண்றது, இன்னொரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்றது. இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இந்த உபதேசமும் ஓகே தான், நியாயப்பிரமாணமும் ஓகே தான், கிருபையின் பிரமாணம் ஓகே, ரெண்டும் இருந்துட்டு போட்டு என்ன பிரச்சனை? என்கிட்ட ஒரு ஊழியர் சொன்னார், நீங்க வருகை இருக்கு அப்படின்னு பிரசங்கம் பண்றீங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு நிறைய ப்ரூஃப்ஸ் கொடுக்குறீங்க, வருகை வராது அப்படின்னு ப்ரூஃப் பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க, அதனால நான் ரெண்டையுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஏசபேல் உபதேசம், இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இல்லையே, அப்படி இருக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். எப்படி கர்த்தரும் பாகாலும் ஒன்றா ஆக முடியும்? இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள்ல. உலகத்தில் உண்டானதையும் நீங்க தேவனிடத்தில் உண்டானதையும் எப்படி ஒன்றா சேர்ப்பீங்க? இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி உபதேசங்கள் சபைக்குள்ள கொண்டு வந்து, இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், யாரும் வேணான்னு சொன்னாங்க, இதுவும் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் இந்த கடைசி காலத்தில் சபை நடத்த முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். இப்படி ஸ்ட்ராங்காலாம் பேசினா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏசபேலை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. ஏசபேல் இருக்கா, எலியா எதிர்க்கிறாரு. என்ன நிலைமை? ஏசபேல் அரண்மனையில் இருக்கிறா, எலியா வனாந்தரத்தில் இருக்கிறாரு. ஏசபேல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா 3 வேளை, இவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. தூதன் கொண்டு வரான் சாப்பாட்டை. இப்போ என்ன ஆகுது பார்க்கும்போது நிறைய பேருக்கு, கடைசி காலத்தில் இப்படி சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பேசி நம்ம என்னத்தை கண்டோம்? அப்போ என்ன பண்ணலாம்? அப்படி கொஞ்சம் உலகத்தோடையும் மிக்ஸ் பண்ணி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நம்ம கொஞ்சம் அப்படி பேலன்சிங்காக தான் போகணும். பேலன்சிங்கே கிடையாது பைபிளில் ஒன்று கர்த்தர் இல்லை உலகம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்று இருள் இல்லை வெளிச்சம், ஒன்று விசுவாசம் ஒன்று அவிசுவாசம். விக்கிரகத்துக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இது, விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இது. எப்படி பேலன்ஸாக போவீங்க? சபைக்குள்ளே வரும்போது அப்படியே பரிசுத்தத்தை பற்றி பயங்கரமாக பேசுறது, வெளியே போன உடனே விக்கிரகாராதனைக்காரனோட கூட உட்காந்து அங்கேயும் நாங்கள்லாம் ஒன்று தான், அவங்க வேற மதம் இவங்க வேற மதம், பட் எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்றா தானே இருக்கிறாரு அப்படின்னு அங்கேயும் போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் சபையில் என்ன பேசுறது? தேவன் ஒருவரே. எப்படி? அது தப்பு இல்லை, ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. வசனம் சொல்லுது, ஏசபேல் பந்தியிலையும் போய் உட்காந்துக்கிறான், அங்கே அவ கொடுக்குற சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிறான், அதையும் ஒத்துக்கிறான், அதுவும் சரின்றான். இங்கே இதுவும் சரி. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அங்க யாரு? ஏசபேல் தீர்க்கதரிசி. எலியா சொல்றான், எல்லாரையும் வர சொல்ல, இன்னைக்கு நிரூபிக்கிறோம் யார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. சபை நிரூபிக்கிறதுக்காக இருக்கிறது. நீங்க சத்தியத்தை பேசினா சத்ருவா தான் மாறுவீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. சத்தியத்தை பேசுறதுனால உங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டுலாம் ஆட போறதில்லை யாரும். நீங்க சத்தியத்தை பேசுறதுனால உங்களை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு இவர் சத்தியம் பேசுகிறவர்னு சொல்ல போகிறதில்ல, அன்லெஸ் கர்த்தர் செய்தால் அது வேற. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாரோடையும் போய் உட்காரலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா 10ஓட 11. நீங்கள் சத்தியத்துக்கு நின்னீங்கன்னா நீ தான் ஒன்று. யூ ஆர் யூனிக் மினிஸ்ட்ரி. நீ வனாந்தரத்தில் ஓடுறவனா இருக்கலாம்யா, நீ ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், நீ சத்தியத்தை பேசுறதுனால உன்னை கூப்பிடாம இருப்பாங்க. அவர் சும்மா சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு நம்மளை அவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம், உன்னை ஒதுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பரலோகம் உன்னை ஒதுக்காது. நாளைக்கு இந்நேரம் தலையை வாங்குவேன்னு சொன்ன ஏசபேல் செத்தாலே ஒழிய எலியா சாகவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் ஏறி மேலே போயிட்டான். அதான் நீங்களும் நானும். நாம் சத்தியத்துக்கு தான் நிற்கணும், சத்தியத்தை போதிக்க தான் வந்திருக்கிறோம், சத்தியத்தை பேச தான் வந்திருக்கிறோம். இது யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாது. சில வெளிநாட்டு சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்தினோடனே, பணக்கார சர்ச்சில் நிறுத்தினோடனே நம்மளை அறியாமலேயே நம்ம அவங்கள பார்த்த உடனே ஐயோ இவங்ககிட்டலாம் நம்ம கொஞ்சம் பதமாக தான் பேசணும், கொஞ்சம் பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு போகும்போதே பிஎம்டபிள்யூவில் கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டு போய் உட்காரும் போதே பெரிய முன்னாடி இருக்கிற பெரிய லக்ஸூரியஸ் சேரில் உட்கார வைப்பாங்க. அவங்களுடைய ப்ரோட்டோக்காலே பயங்கரமான ப்ரோட்டோக்காலாக இருக்கும். உங்களை இன்வைட் பண்ணுறது ஒருத்தர், வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறது ஒருத்தர், உங்களுக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட்டு கொடுக்கறது ஒருத்தர், உங்களை கொண்டு போய் அப்படி உட்கார வைக்க. அங்கே நீங்கள் பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அழகான சபைகளை நான் பார்த்ததே இல்லை. நான் க்ளோஸ்.
நீ என்ன சத்தியம் சொல்ல வந்தியோ அந்த சத்தியத்தை நேராக சொல்லு. யாரையும் திட்டணும், யாரையும் கண்டம் பண்ணுறது நம்ம வேலை இல்லை, அது பொழப்பம் இல்லை. இது சத்தியம். நீ சத்தியம் பேசும்போது அங்கே இருக்கிற 10 பேருக்கு குத்தணும். ஏன்னா அவன் சத்தியத்தில் இல்லை. குத்துனாதான் அதுக்கு பேர் சத்தியம். நீ சொல்லணும். நீ ஏசபேலை பார்த்தவொடனே ராஜகுமாரத்தையே நம்ம எப்படி எதிர்க்கிறது? தலை போயிருமே, போட்டோம். இருந்தாலும் தலை கர்த்தருக்கு, போனாலும் தலை கர்த்தருக்கு. இருந்தால் சத்தியம் பேச போகிறேன், தலையை எடுத்தீங்கன்னா பரலோகத்தில் அவரை போய் துதிக்க போகிறேன். எப்படி எது வசதின்னு பார்த்துக்குங்க. என்னை விட்டிங்கன்னா இங்கே சத்தியம் பேசுவேன், தூக்கிட்டீங்கன்னா அங்கே போயிடுவேன். ஆனால் ஒன்று, நாங்கள் பேசுகிறத மட்டும் நிறுத்த போகிறதே இல்லை. அவ்வளோதான். ஒன்று இங்கே பேசுவோம், இல்லை அங்கே பேசுவோம். எதுக்கு பயம்? சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இருக்கிறீங்க, பாடம் படிக்கிறீங்க. நீங்கள் இந்த ஊழியம்ங்கிறது ஏதோ நீங்கள் வந்துட்டு கடமைக்கு செய்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஊழியங்கிறது ஏதோ டைம் பார்ட்டா இல்லை ஒரு வேலையை விட்டு இந்த வேலைக்கு வரதெல்லாம் கிடையாது. இது கர்த்தருக்கென்று வைராகியமாய் நிற்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறதான ஒரு வேலை. அதுவும் இந்த காலத்தில் கர்த்தருக்கென்று பட்சத்தில் நிற்கிறவன் யாருன்னு ஆண்டவர் கேட்குறார். ஏன்னா ஏகமாய் அவர்கள் கெட்டு போனார்கள். ஒரு பெரிய கூட்டம் தேவனை விட்டு தூரம் போயிடுச்சு. இப்போ ஆண்டவருக்கு கடைசி காலத்தில் உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தருக்காக நிற்கிற வைராகியம் உள்ள தாவீதுகள் வேண்டும். அந்த அத்தனை பட்டணத்தை பார்த்த உடனே பவுலுக்கு ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அப்படிங்கிற பாருங்க, அந்த வைராக்கியத்தோட வேணும். மினிஸ்ட்ரிக்கு வரேன்னா சம்பாதிக்க வராதிங்க. மினிஸ்ட்ரிக்கு வரேன்னா ஃபியூச்சரை இங்கே செட்டில் பண்ணுறதுக்கு வராதிங்க. செட்டிலான ஊழியக்காரனை பார்த்துட்டு வராதிங்க. பைபிளில் இருக்கிற ஊழியக்காரனை பார்த்துட்டு வாங்க. உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். இது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உன்னுடைய ரோல் மாடல் பைபிளில் இருக்கிறவனாக தான் இருக்கணும். உன்னுடைய ரோல் மாடல் சுற்றி இருக்கிறவன் எவனும் இருக்கக்கூடாது. உன் ரோல் மாடல் தேவனாக இருக்கணும். நீ அப்படி எந்த ஒரு சத்தியத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எந்த ஒரு உபதேசமும் இதுதான் சத்தியம், இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் சொல்லுவேன். இல்லைப்பா இது 2000 வருஷம் பழசு. ஏன் ஆண்டவர் 4000 வருஷம் பழசு, 6000 வருஷம் பழசு. அதெல்லாம் இன்னைக்கு அப்ளை பண்ண முடியாது. முடியும், அப்ளை பண்ண முடியும். ஏன் முடியாத, அப்ளை பண்ண முடியாத ஒரு உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா பைபிளை கையில் எடுக்காத. இந்த பைபிளில் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸ் போடுங்க, எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணலாம். ஆண்டவர் அப்படி தான் கொடுத்துருக்காரு, அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ சபைகளுக்கு கடைசி காலத்தில் இந்த மாதிரி உபதேசங்கள், போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தை பாருங்கள், ஃபிசிக்கல் போராட்டத்தை பற்றி பார்க்கவே பார்க்காதீங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் ஃபிசிக்கல் போராட்டத்தில் சபை ஜெயிக்கும். ஏன்னா அவன் நம்மளை விட கிட்டத்தட்ட அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் இவனுங்கெல்லாம் அடித்தா வளர்ந்துருவானுங்க, அடிக்க இவனுங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவானுங்க, இவனுங்களாம் இரும்பு மாதிரி, அதுவும் அடிக்க இவனுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே போவாங்க. ஆண்டவர் பார்த்துருக்கான். அவனுக்கு தெரியும் எங்கே தட்டினா இவனுங்க விழுவானுங்கன்னு. அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு. பிள்ளையாம் காலத்தில் வந்த மாதிரி வரும், ஏசபேல் காலத்தில் வந்த மாதிரி வரும், நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, இதெல்லாம் சபையை மோசம் போக்குறது. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? சிமனா சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை காவலில் போடுவார்கள், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்வாய். ஆண்டவர் உபத்திரவத்தை பற்றி ஆசீர்வாதமாக தான் பேசுறாரு. எதை பற்றி ஆண்டவர் ரொம்ப பயப்படுறாரு? சபை இப்படி போயிடக்கூடாதுன்னு, உபதேசத்தை குறித்து. அதனால தான் பவுலும் சொல்றாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் சபை எடுக்கும்படி ஆண்டவர் வருவார், சபை எடுத்துகிட்டு போவார். கரை திரை அற்ற மணவாட்டி சபை தான் போகும். அதனால தான் பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட. இப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு சபையா கடைசி வரைக்கும் நிற்கணும். அப்படிப்பட்ட சபைகளை உருவாக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நான் மட்டும் அப்படி நிற்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். உருவாக்கிட்டு நான் போயிடணும். அப்போ அவங்க அதே மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் பவுலும் தீமோத்தேயும் செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் நிற்கிறோம், நம்மலாம் வந்திருக்கிறோம். ஸோ நமக்கு அந்த ஒரு வைராகியம் நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உடைய வேதத்தை ஆராயும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தை போதிக்கிற நாங்கள் ஆகாதவர் என்று போகாதபடிக்கு நாங்கள் முடிவு பரியந்தம் அந்த வசனத்திலேயே நிற்க, சத்தியத்தில் நிற்க, எங்கள் கடைசி ஜீவன் போகும் வரைக்கும் இந்த சத்தியத்தை நாங்கள் உயிர் மூச்சாக கடைசி வரைக்கும் அதில் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் சபையை எத்தனை புயல் தாக்கினாலும்,
எத்தனை ஓநாய்கள் தாக்கினாலும் எங்கள் சபை சத்தியத்தில் இருக்கிற சபையாய் மாறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.